வணக்கம் நண்பர்களே. 2025 ஜனவரி 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து நடக்க போகுது. இப்போ இந்த எக்ஸ்போவில் வந்து கலந்துக்க போகிற நிறுவனங்கள் அவங்க வந்து ஷோ பண்ண போகிற முக்கியமான ஒரு 10 கார்கள் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி விட்டாரா காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. மாருதி சுசுகி இன்னும் வந்து அந்த எலக்ட்ரிக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கல. இந்த விட்டாரா கார் மூலமாக தான் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட் வந்து டோட்டலாக யார் கைவசம் இருக்குது அப்படின்னா டாட்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய கார்கள் வச்சுருக்காங்க. மகேந்திரா இருக்காங்க, எம்ஜி வந்து இருக்காங்க. மாருதி சுசுகி இப்போ தான் உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுக்குறதே வந்து ஒரு ப்ரீமியம் கார் மாதிரி தான் வந்து என்ட்ரி வந்து தராங்க. ஏன்னா வந்து இப்போ டாட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு விலை கம்மியான கார் வேணும், ஈவியில் வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 10 to 15 லட்சத்துக்குள்ளே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் மாருதி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே 20 லட்சம் அந்த ஒரு கேட்டகரியில் தான் வந்து போகிறாங்க. இப்போ இந்த விட்டாரா பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேட்டரி பேக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 49 கிலோவாட்டு மற்றும் 61 கிலோவாட் அப்படின்னு. இன்னும் எந்த பேட்டரி பேக் எவ்வளோ ரேஞ்ச் போகுங்கிற கன்ஃபார்மான டீட்டெயில் வந்து இன்னும் சொல்லலை. எப்படியுமே சிங்கிள் சார்ஜில் 500 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து இந்த விட்டாரா காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய விட்டாரா நம்ம ஐசி இன்ஜின் காரை தாண்டி இந்த விட்டாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக தான் வந்து இருக்குது. லுக் வைஸும் வந்து நமக்கு வந்து டிசைன் வைஸும் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வந்து டோட்டலாக வந்து மாற்றிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து டிரைவ் எபிலிட்டி வந்து இன்னமும் வந்து நம்ம ஐசி இன்ஜின் கார்களை விட விட்டாரால வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 20 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் வந்து கிரெட்டா காரும் வந்து வரப்போகுது. கிரெட்டா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து நிறைய டீசர்ஸ் வந்துருச்சு, ஃபோட்டோஸ் வந்துருச்சு, நிறைய வீடியோஸும் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஒரு 25,000 கொடுத்து நம்ம இந்த காரை வந்து புக் பண்ணிக்கலாம், ப்ரீ புக் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரும் வந்து நம்ம குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. முக்கியமான ஒரு காராக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவில் அந்த ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்க கார் எது அப்படின்னா இந்த கிரெட்டா தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இடவசதி வந்து நல்லாயிருக்கும், பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், காரும் வந்து டிசைன் வைஸும் வந்து நல்லாயிருக்கும், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோண்டாய் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் கிரெட்டா வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு காராக வந்திருக்கு. கிரெட்டாலையுமே நமக்கு வந்து பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் ஒரு 400க்கு மேலே ரேஞ்ச் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல் டைமில் 51.4 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நமக்கு 473 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கிரெட்டா காரோட ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலை. எப்படியும் ஒரு 15 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வந்து இந்த காரோட ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நார்மலாகவே வந்து ஐசி இன்ஜின் கார்களை விட எலக்ட்ரிக் கார்கள் கொஞ்சம் கூடுதல் விலையில் தான் விற்பனை ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் ஹுண்டாய்க்கு இது வந்து ஒரு முக்கியமான காராக வந்து பார்க்கப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கோனா கார் இருக்குது, அயோனிக் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் முழுக்க ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியம் காஸ்ட்டில் வந்து வரப்போகிற காராக வந்து கிரெட்டா வந்து இருக்குது. ஆல்ரெடி ஐசி இன்ஜின் கார் வந்து நல்லா சக்ஸஸ் ஆனதுனால இந்த காருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஹுண்டாய் வந்து நம்புகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டாட்டாவில் டியாகோ காரில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டாடா மோட்டார்ஸில் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கேட்டகரியில் வந்து இருக்குது. இந்த காரில் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் கொடுத்து 5 வருஷம் வந்து ஆகுது. 2020க்கு பிறகே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேஞ்ச் எதுவுமே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்கல. இப்போ பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ஒரு ஹரியர், சஃபாரி, நெக்ஸானு, பஞ்சு இந்த மாதிரி தான் வந்து போனாங்க. இந்த டியாகோ காரை பெருசாக அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணலை. இப்போ வந்து அப்டேட் பண்ணப்பட்ட நியூ மாடலை நமக்கு வந்து குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த காரில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. கேபினோட தீமும் வந்து புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்ஜின் ஆப்ஷனில் பெருசாக அவங்க வந்து கை வைக்கல. சேம் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஏஎம்டி கியர் பாக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டிகார் கார்லையும் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. டிகாரை பொறுத்த வரைக்கும் டியாகோ காரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், ஒரு செடான் டைப்பில் ஒரு டிக்கியோட வரக்கூடிய ஒரு கார் தான் வந்து டிகாரு. மற்றபடி வந்து நமக்கு ஸ்பேர்ஸாக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் தான். இப்போ இந்த டிகார் கார்லையும் வந்து நியூ அப்டேட் பண்ணப்பட்டு நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. மாருதி சுசுகியில் இருக்கக்கூடிய டிசைர் காருக்கு வந்து ஒரு பயங்கரமான டஃப் காம்படிட்டராக இந்த டிகார் கார் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்டீரியராக சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியராக வந்து ஒரு ப்ரீமியம் டச் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு நெக்ஸானு, பஞ்சு இந்த மாதிரி காரில் எப்படி இன்டீரியர் இருக்குமோ அந்த மாதிரி இன்டீரியர் வந்து டிகார் கார்லையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய காரை விட ஒரு 30,000 அதிகமான விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து வந்து ஹரியரில் வந்து காரை நமக்கு 2025 வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது டேரெக்டாக வந்து கிரெட்டா மற்றும் மாருதியில் விட்டாரா அந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வரக்கூடிய ஒரு காரு.
இந்த ஹரியர் காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஐசி இன்ஜின் கார்களில் வந்து செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து ஈவியில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலவே இன்னுமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து லுக் வைஸ் வந்து மேஜராக நமக்கு வந்து ஐசி இன்ஜின் கார் மாடல் மாதிரி தான் வந்து இருக்க போகுது. பட் அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்க போகுது அதோட டிசைனு. அதேமாரி நமக்கு வந்து லைட் பாராக கொடுக்குறாங்க. எல்இடி டெயில் லைட்டு, அது வந்து லைட் பாரா, அதோட டிசைன் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவி காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 80 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 600 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 20 லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரியர் ஈவி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து மகேந்திரா BE6 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு கார். அல்டிமேட்டாக வந்து மகேந்திரா வந்து அவங்களுடைய கார்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2 பேட்டரி பேக் வந்து வரும். 59 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து வரும். 79 கிலோவாட் வந்து வரும். இதில் 59 கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் 556 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. 79 கிலோவாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 682 கிலோமீட்டர் ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ரேஞ்ச் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். டிசைன் வைஸும் வந்து நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து இருக்குது. நல்ல ரேஞ்ச் போகிற மாதிரி வந்து இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 20 நிமிஷத்தில் 20லேருந்து 80% வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா XEV9e அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. XEV9e பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நமக்கு வந்து 2 பேட்டரி பேக் வந்து வரும். 59 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து வரும். அதில் நமக்கு வந்து ரேஞ்ச் 542 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும். பவர்னு பார்த்தோன்னா 228 பிரேக்காஸ் பவர், 380 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே நமக்கு வந்து 79 கிலோவாட் பேட்டரி பேக்கும் ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. அதில் வந்து பவர் அதிகமாக கிடைக்கும். 282 பிரேக்காஸ் பவர் கிடைக்கும். டார்க் வந்து சேம் தான், 380 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் வந்து 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 6.8 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 656 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பனரோமிக் சன்ரூஃப், அதோட வந்து ப்ரோக்ராமபிள் ஆம்பியன் லைட்டிங் ஃபீச்சர் வந்து இந்த காரில் வந்து இருக்குது. 360 டிகிரி கேமரா, வென்டிலேட்டட் சீட்ஸ், 16 ஸ்பீக்கர், ஹர்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா MG சைபர்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார். 2 டோர் கன்வெர்ட்டபிள் எலக்ட்ரிக் கார். இந்த காரில் வந்து 77 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 580 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். பவர் பொறுத்த வரைக்கும் 510 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 725 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பவர்ஃபுல்லான ஒரு காரும் கூட. ஏன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரீச் பண்ணிடும். அடுத்து வந்து ஸ்கோடாவில் சூப்பர் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவில் இருக்கக்கூடிய கேம்ரி அப்படிங்கிற காருக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இனிஷியலாக வந்து இந்த காரில் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபுல்லாகவே நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவில் வந்து சேலில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த மாடலை விட பரப்போகிற நியூ மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் டச்சில் வந்து இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ஸாக இருக்கிற மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2.0 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து சைரோஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த கார் ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு பாக்ஸி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த கார் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு பாரத் எக்ஸ்போலையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண போகிறாங்க. இந்த சைரோஸை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ரியர் சீட்டை வந்து ரெக்ளைனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 25,000 கொடுத்து கார் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிப்ரவரியிலேருந்து இந்த காரோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நன்றி.